17ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஐரோப்பிய கோட்டைக்குள்ள நீங்க நுழைவதா கற்பனை செஞ்சுக்கோங்க. அங்கே கம்பீரமான மாளிகைகளையும் மிடுக்கான அதிகாரிகளையும் பார்க்கலான்னு எதிர்பார்த்து உள்ள நுழைந்தால், அங்கே பசியால் மெலிந்து போன போர் வீரர்கள், உயிர் பிழைக்க தெருநாய்களையும், ஏன் யானைகளையும் கூட அடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ம் இது கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஆமா. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, வேறொரு நகரத்துல ஒரு ஐரோப்பியர் கைதியா இருக்காரு. ஆனா அவரு ஒரு இருண்ட சிறைக்குள் அடைக்கப்படல. அவருக்கு நிலம் வாங்க உரிமை இருக்கு, வியாபாரம் செய்ய முடியுது. ஆனா அந்த நாட்டை விட்டு மட்டும் வெளியேற முடியாது. அட, இது ஒரு விசித்திரமான சூழ்நிலை தான். நாம் இதுவரை படிச்சு பழகின அதிகாரப்பூர்வ வரலாற்று புத்தகங்களை இன்னைக்கு கொஞ்சம் ஓரமா வச்சிட போறோம். ஏன்னா வரலாற்றின் உண்மையான முகம் எப்போதும் அரசர்களோட ஆவணங்கள்ல மட்டும் இருக்கிறதில்ல. பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இது வெறுமனே மேலோட்டமான தகவல்களை பகிரும் நிகழ்ச்சி அல்ல. வரலாற்று மூல ஆவணங்களுக்குள் நேரடியாக இறங்கி அலசும் ஒரு பயணம். உண்மைதான். ஒரு நாட்டை பத்தி புரிந்து கொள்ள அந்த நாட்டை ஆட்சி செய்தவர்களை பற்றி கேட்பதை விட அங்கு வாழ்ந்த வெளிநாட்டவர்களின் நாட்குறிப்புகளை படிப்பது பல ஆச்சரியமான உண்மைகளை கொண்டு வரும். அதனாலதான் இன்று நாம் கையில் எடுத்திருக்கும் மூல ஆதாரம் மயில் வாகனம் அவர்கள் 1974ஆம் ஆண்டு எழுதிய ஐரோப்பியர் பார்வையில் இலங்கை என்ற புத்தகம். ஒரு கைதி, ஒரு மத போதகர் மற்றும் ஒரு போர் வீரன் என முற்றிலும் மாறுபட்ட மூவர் இலங்கையை எப்படி பார்த்தார்கள்? அதாவது அவங்களோட சொந்த அச்சங்களும் நலன்களும் அவர்கள் எழுதிய வரலாற்றை எப்படி வடிவமைத்தன அப்படிங்கிறத நேயர்களுக்கு புரிய வைப்பதே நமது நோக்கம். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையான கேள்வியை கேட்டுவிடலாம். 17ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பியர்கள் ஏன் மொத்தமா இலங்கையை நோக்கி படையெடுத்தார்கள்? அங்க அப்படி என்ன விசேஷம்? ஒரே வார்த்தையில சொல்றதுன்னா கருவா, அதாவது கருவாப்பட்டை. உலகத்திலேயே மிக சிறந்த கருவாப்பட்டை இலங்கையில தான் விளைஞ்சது. ஓ, அந்த ஸ்பைஸ் தானே, அதுக்கு இவ்ளோ மவுசா? ஆமா, அக்காலகட்டத்துல ஐரோப்பிய சந்தைகள்ல இது தங்கத்துக்கு நிகரான ஒரு ஆடம்பர பொருளா இருந்தது. இறைச்சியை பதப்படுத்தவும் மருந்துகளுக்கும் இது ரொம்ப அத்தியாவசியமா இருந்தது. அட, அப்ப இலங்கையை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறது என்பது உலக பொருளாதாரத்தின் ஒரு முக்கிய நாடியை புடிச்சு வச்சிருக்கிறதுக்கு சமம் இல்லையா? சரியா சொன்னீங்க. அதனாலதான் போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் என எல்லோரும் அந்த சிறிய தீவை சுற்றி வட்டம் அடிச்சாங்க. பணமும் அதிகாரமும் தான் எப்பவும் எல்லாத்துக்கும் அடிநாதம். சரி, இந்த அரசியல் சதுரங்க விளையாட்டுல தற்செயலா சிக்கிக்கொண்ட ஒரு சாதாரண மனிதனின் கதையிலிருந்து தொடங்குவது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். 1660ஆம் ஆண்டுல ஆங்கிலேயரான ராபர்ட் நாக்ஸ் தனது தந்தையுடன் ஒரு கப்பல்ல வியாபாரத்திற்காக வராரு. ஒரு புயல்ல சிக்கி இலங்கையின் கொட்டியாரக்குடாவுல அவங்களோட கப்பல் கரை ஒதுங்குது. அப்போது கண்டி ராச்சியத்தை ஆண்டு கொண்டிருந்தவர் மன்னர் 2ஆம் ராஜசிங்கன். கரை ஒதுங்கிய நாக்ஸையும் அவரோடு வந்த மற்ற மாலுமிகளையும் மன்னரின் படைகள் தந்திரமாக கைது செய்து கண்டி மலைப்பகுதிக்கு கொண்டு போறாங்க. அவர் அங்கே 1 வருடமோ 2 வருடங்களோ இல்ல, முழுதாக 19 வருடங்கள் சிறை வைக்கப்பட்டார். 19 வருஷமா? இத நினைக்கவே பகீர்னு இருக்கு. ஆமா, நீங்கள் ஒரு வேற்று நாட்டுல மொழி தெரியாத, கலாச்சாரம் புரியாத ஒரு இடத்துல தற்செயலா மாட்டிக்கிறீங்க. எந்த குற்றமும் செய்யாம 19 வருடங்கள் உங்களின் இளமை காலம் முழுவதையும் ஒரு கைதியாக கழிக்கணும்னு எவ்வளோ பெரிய உளவியும் போராட்டம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா. ஆனா நாக்ஸோட சிறைவாசம் நாம் திரைப்படங்கள்ல பார்ப்பது போல ஒரு சின்ன அறைக்குள் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்ட ஒண்ணு கிடையாது. இது ஒரு திறந்த வெளி சிறைச்சாலை மாதிரி. ஓ, ஓபன் ஏர் ஜெயில் மாதிரி சொல்றீங்களா? ஆமா, அதேதான். நீங்கள் ஒரு ஊருக்குள் சுதந்திரமா நடமாடலாம், வியாபாரம் செய்யலாம், ஏன் உள்ளூர் மக்களோட சேர்ந்து வியாபாரம் கூட செய்யலாம். நாக்ஸ் பின்னலாடைகளை தயாரித்து வித்திருக்காரு, தானியங்களை வட்டிக்கு விட்டிருக்காரு, நிலம் வாங்கியிருக்காரு. ஆனா தப்பிக்க மட்டும் முடியாது, சரியா? கச்சிதமா புடிச்சிங்க. உங்களை சுற்றி எந்த சுவரும் இல்ல. ஆனா உங்களால் அந்த நாட்டை விட்டு மட்டும் வெளியே தப்பிக்கவே முடியாது. சுற்றிலும் அடர்ந்த காடுகள், காவல் அரண்கள். இது தப்பிக்க முடியாத ஒரு அழகிய சிறை. இங்கு ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், தன் உயிர் எப்போது வேண்டுமானாலும் போகலாம் என்ற நிலையிலும் ஒரு நாள் தன் சொந்த நாட்டுக்கு திரும்பிச் செல்வோம் என்ற நம்பிக்கையை அவர் இழக்கவே இல்லை. அடா, அவ்வளோ நம்பிக்கையா? ஆமாம், அதனாலதான் தன்னை சுற்றியுள்ள உலகத்தை அவர் ரொம்ப கூர்மையா கவனிச்சாரு. கண்டி ராச்சியத்தின் புவியியல் எப்படி அமைந்திருக்கு, மக்கள் எப்படி விவசாயம் செய்றாங்க, அவர்களின் நீதி அமைப்பு எப்படி செயல்படுது என்பதையெல்லாம் ஒரு கைதியாக இருந்து கொண்டே மிக துல்லியமாக பதிவு செஞ்சிருக்காரு. இத நினைத்தா ஆச்சரியமாகத்தான் இருக்கு. ஆனா எனக்கு இதுல புரியாத ஒரு புதிர் ஒண்ணு இருக்கு.
மன்னர் இராசசிங்கன் ஏன் இவர்களை இப்படி அடைத்து வைக்கணும்? கொள்ளுவதனால் கொண்டிருக்கலாம், அல்லது நாட்டை விட்டு துரத்தி இருக்கலாம். ம் அதை விட்டுட்டு இவங்கள நிலம் வாங்கவும் தொழில் செய்யவும் அனுமதித்து அதே சமயம் தப்பிக்கவும் விடாமல் 19 ஆண்டுகள் வேடிக்கை பார்த்திருக்கார் என்றால் அந்த மன்னரோட மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்? இத புரிஞ்சுக்கொள்ள நாம் மன்னரோட கோணத்துல இருந்து சிந்திக்கணும். மன்னர் இராசசிங்கனை பொறுத்தவரை இந்த ஐரோப்பியர்களை சிறைப்பிடித்து வைத்திருப்பது ஒரு வகையான பெருமை. ஓ, பெருமையா? புரியலையே. அதாவது தன்னிடம் ஒரு பெரிய வெளிநாட்டவர் கூட்டம் சேவகம் செய்வதை பார்ப்பதில் அவருக்கு ஒரு ஈகோ திருப்தி இருந்தது. அகங்காரம்னு சொல்லலாம். ஐரோப்பியர்களை ஒரு ஆடம்பர பொருளைப் போல, ஒரு காட்சியகத்தில் உள்ள மிருகங்களைப் போல தனது அரசபையின் பெருமைக்காகவே அவர் வச்சிருந்தாரு. ஒரு மனிதனின் அகங்காரம் எப்படி செயல்படுது பாருங்க. ஆனா நாக்ஸின் பதிவுகள்ல என்ன குழப்பிய இன்னொரு விஷயம் இருக்கு. நாக்ஸ் தனது குறிப்புகள்ல மன்னர் இராசசிங்கன் தனது சொந்த மகனையே நஞ்சூட்டி கொன்றுவிட்டதாக எழுதியிருக்காரு. ஆமா, அவர் அப்படி ஒரு குறிப்பை எழுதியிருக்காரு. ஒரு மன்னர் ஏன் தனது சொந்த மகனையே தூக்கிலிடணும்? நாக்ஸ் இதை வெறும் மன்னரின் காட்டுமிராண்டித்தனமாக பார்க்கிறாரா, அல்லது இதற்கு பின்னால் ஏதேனும் பெரிய அரசியல் சூழ்ச்சி இருந்ததா? அது ஒரு மிக முக்கியமான இடம். நாக்ஸ் எழுதியது உண்மைதான் நம்ம அப்படியே நம்பிவிட முடியாது. ஏன்னா பிற்கால வரலாற்று ஆய்வுகளின்படி 1687 இராசசிங்கன் இறந்த பிறகு அவனது மகன் 2ஆம் விமலதர்ம சூரியன் தான் முறைப்படி பதவியேற்றான். அட, அப்போ அந்த மகன் சாகலையா? அப்படியானால் நாக்ஸ் ஏன் அப்படி ஒரு கொடூரமான பழிய மன்னர் மீது சுமத்தினார்? அதுதான் சுவாரஸ்யம். அரண்மனைக்குள் நடக்கும் சதித்திட்டங்களைப் பற்றி மக்கள் மத்தியில் உலவிய வதந்திகளை அவர் உண்மை என்று நம்பியிருக்கலாம். அல்லது தன்னை இத்தனை வருடங்கள் சிறை வைத்த மன்னன் மீது இருந்த தீராத கோபம் காரணமாயிருக்குமோ? கண்டிப்பா. அந்த மன்னனை ஒரு கொடூரனானாக உலகிற்கு காட்ட வேண்டும் என்ற எண்ணம் நாக்ஸின் அடிமனதில் இருந்திருக்கலாம். அதனாலேயே இந்த வதந்தியை ஒரு வரலாறா அவர் பதிவு செஞ்சிருக்க வாய்ப்பிருக்கு. ஆக, ஒரு தகவல் எவ்வளவு நேர்த்தியாக எழுதப்பட்டிருந்தாலும் அதை எழுதுபவரின் தனிப்பட்ட கோப தாபங்கள் வரலாற்றை எப்படி திருத்துவிடும் என்பதற்கு இது ஒரு அருமையான சான்று. சரி, நாக்ஸ் மூலம் அதிகாரமில்லாத ஒரு சாதாரண கைதியின் வாழ்க்கைய பார்த்தோம். இப்போ இத அப்படியே தலைகீழா புரட்டி போடுவோம். சரி, சொல்லுங்க. அந்த ஐரோப்பியர் கைதியாக இல்லாமல் முழு அதிகாரமும் படைத்த ஒருவராக இருந்தால் என்ன நடக்கும்? கண்டியின் மலைப்பகுதிகளில் இருந்து வடக்கே யாழ்ப்பாண குடாநாட்டிற்கு நமது விவாதத்தை வகர்த்துவோம். 1658 முதல் 65 வரை யாழ்ப்பாணத்தில் மதப்பணியாற்றிய ஒரு டச்சு பாதிரியார் அவர். பெயர் பிலிப்பு பால்டேயோ. ஆமா, பால்டேயோ யாழ்ப்பாணத்திற்கு வரும்போது அரசியல் சூழ்நிலை முற்றிலும் மாறியிருந்தது. டச்சுக்காரர்கள் போர்த்துகீசியர்களை தோற்கடித்துவிட்டு இப்போதான் ஆட்சியை கைப்பற்றியிருந்தாங்க. பாத்தீங்கன்னா போர்த்துகீசியர்கள் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக அங்கே கத்தோலிக்க மதத்தை பரப்பியிருந்தாங்க. இப்போது புதிதாக வந்த டச்சுக்காரர்களுக்கு அந்த மக்களின் மனதில் இருந்த போர்த்துகீசிய விசுவாசத்தை அழிக்க வேண்டிய மிகப்பெரிய கட்டாயம் இருந்தது. அதற்காக அவர்கள் எடுத்த ஆயுதம்தான் மதமும் கல்வியும். பால்டேயோவின் பதிவுகளை படிக்கும்போது அவர் கொண்டு வந்த சட்டங்கள் தான் என்னை ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்குன. ஞாயிற்றுக்கிழமை ஆனா தேவாலயத்திற்கு வரவேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது மட்டுமில்லாமல் வராதவர்களுக்கு அபராதம் விதித்திருக்கிறார்கள். ஆமா, இது அதிகாரத்தின் அப்பட்டமான வெளிப்பாடு. நேர்களே, சற்று யோசித்து பாருங்கள். அன்றாட உழவுக்கே கஷ்டப்படும் மக்கள் தாங்கள் விரும்பாத ஒரு மதத்தின் பிரார்த்தனைக்கு செல்லவில்லை என்பதற்காக கடுமையான அபராதம் கட்ட வேண்டும் என்பது எவ்வளவு பெரிய பொருளாதார ஒடுக்குமுறை! இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல இணைத்து பார்த்தால் காலனித்துவ அதிகாரம் எப்படி மக்களின் அன்றாட வாழ்க்கைக்குள் ஊடுருவுகிறது என்பது புரியும். பால்டியோ உள்ளூர் மொழி தெரியாம மக்களை கட்டுப்படுத்த முடியாது என்பதை உணர்ந்தார். அதனால தமிழ கத்துக்கிட்டாரு. தமிழ்ல போதனைகளை செய்தார். நிறைய பாடசாலைகளை கட்டினார். இல்ல, ஒரு நிமிஷம். இங்கேதான் எனக்கு ஒரு பெரிய நெருடல் வருது. அவர்கள் பாடசாலைகளை கட்டினார்கள் என்று படிக்கும்போது கல்விக்காக எவ்வளோ பெரிய தொண்டாற்றியிருக்கிறார்கள் என்று நமக்கு தோன்றும். ஆனா அந்த பள்ளிகளில் என்ன கற்றுத்தரப்பட்டது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. பால்டேயோவின் குறிப்புகளிலேயே மாணவர்களுக்கு கிறிஸ்தவ மத கோட்பாடுகளையும் டச்சுக்காரர்களின் விதிகளையும் தான் கற்பித்ததாக இருக்கு. அப்படியானால் இதை கல்வி என்று சொல்ல முடியுமா, அல்லது தங்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு மூளைச்சலவை திட்டமா இது? பிரெயின் வாஷிங்னு சொல்லுவோமே, அதுவா? நீங்கள் சரியாக அந்த புள்ளியை பிடித்து விட்டீர்கள். கல்வி என்ற போர்வையில் அங்கு நடந்தது ஒரு கலாச்சார அழிப்பு. பால்டியோ ஒரு சிறந்த அறிஞராக இருக்கலாம். ஆனால் அவர் உள்ளூர் மக்களின் கலாச்சாரத்தையோ இந்து மக்களின் நம்பிக்கைகளையும் மதிக்கவில்லை. கத்தோலிக்கர்களையும் இந்துக்களையும் அவர் மிகவும் கடுமையாக ஒடுக்கினார்.
தங்களோட ஆதிக்கத்தை உறுதி செய்ய கல்விய ஒரு கருவியா பயன்படுத்தியிருக்காங்க. கண்டிப்பா. அவர் தன்னை பொறுத்தவரை கடவுளின் பணியை செய்வதாக உண்மையாகவே நம்பினார். ஆனால் டச் அரசாங்கத்தின் பார்வையில் பால்டியோ ஒரு மிக சிறந்த அரசியல் கருவி. மக்கள் தங்களுக்கு எதிராக புரட்சி செய்யாமல் இருக்க அவர்களின் சிந்தனையை மழுங்கடிக்கும் முறையைதான் இந்த கல்வி செய்தது. அதிகாரமும் நம்பிக்கையும் எப்படி ஒன்றோடொன்று பின்னிப் பிணைந்து மக்களை அடிமைப்படுத்த பயன்பட்டன என்பதற்கு பால்டேவும் ஒரு நேரடி சாட்சி. சரி, டச்சுக்காரர்கள் எப்படி ஆட்சியை பிடித்தார்கள், மக்களின் மூளைக்குள் எப்படி நுழைந்தார்கள் என்று பார்த்தோம். ஆனால் அவர்களுக்கு முன் அங்கே ஆட்சி செலுத்திய போர்ச்சுகீசியர்கள் எப்படி வீழ்ந்தார்கள்? அது வரலாற்றுல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு திருப்புமுனை. எந்த எதிரியாலும் அசைக்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான பேரரசு எப்படி தரைமட்டமானது? இதை தெரிந்து கொள்ள நாம் மூன்றாவதாக ஒருவரின் குறிப்புகளுக்குள் நுழையப் போகிறோம். ஒரு போர்ச்சுகீசிய படைவீரரான ஜோவோ ரிபேரியோ எழுதிய இலங்கை தீவின் வரலாற்று துன்பியல் நாடகம். ரிபேரியோ 18 வருஷங்கள் இலங்கையில ஒரு போர்வீரனா வாழ்ந்தவர். ஒரு சாம்ராஜ்யம் எப்படி தனது சொந்த தவறுகளால் உள்ளுக்குள்ளேயே அழுகிப் போய் சரிந்து விழும் என்பதை நேரில் பார்த்த சாட்சி அவர். வீழும், எதிரியின் படைகள் பெரியதாக இருந்தால், ஆயுதங்கள் வலுவாக இருந்தால் வீழும் என்றுதான் நாம் நினைப்போம். ஆனால் ரிபேரியோ சொல்வதை கேட்டால், போர்த்துகீசியர்களின் வீழ்ச்சிக்கு காரணம் டச்சுக்காரர்களோ சிங்கள அரசர்களோ அல்ல. அவர்களின் வீழ்ச்சிக்கு காரணமே அவர்களின் சொந்த ஊழல்தான். சொந்த ஊழலா? ஒரு பெரிய பேரரசு ஊழலால் விழுந்துடுமா? அதை எப்படி அவர் விளக்குகிறார் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. மேலிடத்தில் இருந்த அதிகாரிகளின் ஆடம்பர வாழ்க்கையையும் சாதாரண படைவீரர்களுக்கு மாதக்கணக்கில் ஊதியம் வழங்கப்படாமல் இருந்ததையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். இதை நான் இன்றைய காலகட்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன். உலகெங்கும் பல கிளைகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனம் இருப்பதாக கற்பனை செஞ்சுக்கோங்க. அந்த நிறுவனம் சந்தையில் தோல்வியடைவதற்கு போட்டியாளர்கள் காரணமில்லை. அந்த நிறுவனத்தின் உயரதிகாரிகள் பணத்தை சுருட்டிக்கொண்டே சொகுசாக வாழ்கிறார்கள். கீழே வேலை செய்யும் ஊழியர்களுக்கு மாசக்கணக்கில் சம்பளம் இல்லை. சம்பளம் இல்லாத ஊழியர்கள் என்ன செய்வார்கள்? வெளிப்படையா வாடிக்கையாளர்களிடம் கோபத்தை காட்டுவாங்க. ஆமாம், வாடிக்கையாளர்களிடமே லஞ்சம் கேட்பார்கள், அவர்களை மிரட்டுவார்கள். வாடிக்கையாளர்கள் வெறுத்துப் போய் போட்டியாளர்களின் நிறுவனத்திற்கு சென்று விடுவார்கள். நிறுவனமும் கண்முன்னே திவாலாகி போகும். கிட்டத்தட்ட இதேதான் போர்த்துகீசிய படைகளுக்கும் நடந்ததேலையா? கச்சிதமான ஒப்பீடு. ஊதியம் கிடைக்காத போர்ச்சுகீசிய வீரர்களின் கோபம் அதிகாரிகளின் மேல் திரும்பவில்லை, மாறாக அதிகாரமில்லாத சாதாரண உள்ளூர் மக்கள் மேல் திரும்பியது. சிங்கள மக்களையும் படையிலிருந்த உள்ளூர் வீரர்களையும் அவர்கள் மிக கொடூரமாக நடத்தினார்கள். அடப்பாவமே, சொந்த படையிலிருந்த உள்ளூர் வீரர்களையேவா? ஆமாம், அவங்க சொத்துக்களை பறித்தார்கள். இதனால கோபமடைந்த உள்ளூர் மக்கள் போர்த்துகீசியர்களுக்கு எதிராக திரும்பி டச்சுக்காரர்களுக்கும் கண்டி அரசனுக்கும் உதவத் தொடங்கினார்கள். இது வெறும் ஒரு போர்க்களத் தோல்வி அல்ல, இது நிர்வாகத்தின் தற்கொலை. அந்த தற்கொலையின் உச்சக்கட்டம்தான் கொழும்பு முற்றுகை. ரிபேரியோ பதிவு செய்துள்ள அந்த முற்றுகை நாட்களை படிக்கும்போது எனக்கு குலை நடுங்கியது. டச்சுக்காரர்களும் சிங்களப் படைகளும் சேர்ந்து கொழும்பு கோட்டையை முற்றுகையிடுகிறார்கள். மாதக்கணக்கில் கோட்டையை விட்டு யாரும் வெளியே வர முடியாது. உள்ளே உணவே இல்லை. இதுதான் நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த அதிர்ச்சியான சம்பவமா? ஆமாம். நேயர்களே, கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். உலகையே ஆண்ட பெருமையுடன் தெரிந்த போர்த்துகீசிய படைகள் பசியின் கொடுமை தாழாமல் தெருவில் கிடந்த நாய்களை அடித்துச் சாப்பிட்டிருக்கிறார்கள். யானைகளைக் கொன்று தின்றிருக்கிறார்கள். ஒரு பேரரசு எப்படி ஒரு பிச்சைக்கார நிலைக்கு கொடூரமான கட்டத்திற்கு தள்ளப்பட்டது என்பதன் இரத்தமும் சதையுமான சாட்சியம் இது. இந்த கொடூரங்களை எல்லாம் ஒரு வரலாற்று ஆசிரியராக இருந்து ரிபேரியோ எழுதல. அவர் அந்த போரில் நேரடியாக பங்கேற்ற ஒரு வீரன். தன் நாடு தோற்றுப்போனதை அவர் அவமானமாக நினைத்து உண்மைகளை மறைத்திருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யலையே. இல்ல, அவர் அப்படி செய்யல. தன் சொந்த படையின் ஊழல்களையும் தலைவர்களின் முட்டாள்தனங்களையும் துணிச்சலாக தோலுரித்து காட்டினார். அதே சமயம் எதிரிகளான சிங்கள வீரர்களின் தற்காப்பு திறனையும் அவர்கள் தங்கள் தாய்நாட்டை பாதுகாப்பதற்காக போராடிய வீரத்தையும் அவர் மிகவும் நேர்மையாக பாராட்டி எழுதியுள்ளார். ஒரு சாதாரண படைவீரனிடம் இவ்வளவு நேர்மையான முதிர்ச்சியான பார்வை இருந்ததுதான் வரலாற்றின் ஆச்சரியம். ஆக ஒரு கைதி, ஒரு மத போதகர், ஒரு தோல்வியுற்ற படைவீரன் என முற்றிலும் மாறுபட்ட பின்னணிகளை கொண்ட 3 பேரை பார்த்துவிட்டோம். ஆமா, இவர்களின் அரசியல் நோக்கங்கள் வேறாக இருக்கலாம். ஆனால் இந்த மூவரும் உள்ளூர் மக்களின் அன்றாட கலாச்சாரம் மற்றும் பழக்க வழக்கங்களைப் பற்றி பதிவு செய்யும்போது சில விஷயங்களில் எப்படி ஒரே மாதிரி சிந்தித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது விவாதம் இன்னும் ஆழமாகுது.
அரசியல் ரீதியாக முரண்பட்ட இவர்கள் இந்த மண்ணின் சமூக அமைப்பை பார்க்கும்போது மட்டும் எப்படி ஒரே புள்ளியில் இணையறாங்க? உதாரணமாக சாப்பாட்டு முறை. வீடுகளில் கணவன் சாப்பிட்ட பிறகுதான் மனைவி சாப்பிடும் வழக்கம் இருப்பதை இவர்கள் 3 பேருமே ஆச்சரியமாக தங்கள் புத்தகங்களில் பதிவு செஞ்சிருக்காங்க. ஓ, கணவனும் மனைவியும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடும் பழக்கம் அங்கே இல்லை என்பது ஐரோப்பிய பின்னணியிலிருந்து வந்த இவர்களுக்கு மிகவும் விசித்திரமாக இருந்திருக்கு. அதே போல வீடுகள்ல துக்க நிகழ்வுகள் நடக்கும்போது பெண்கள் தங்கள் துயரத்தை எப்படி வெளிப்படுத்தினார்கள் என்பதையும் மூவரும் தவறாமல் குறிப்பிட்டுள்ளனர். பெண்கள் தங்கள் தலைமுடிக்கு கீழே 2 கைகளையும் கட்டிக்கொண்டு உரத்த சத்தத்துடன் அழுது புலம்பும் முறை இவர்களை வியப்பில் ஆழ்த்தியிருக்கு. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. வெளிநாட்டவர்கள் இந்த உள்ளூர் பழக்க வழக்கங்களை எப்படி பார்த்தார்கள்? சாதி அமைப்புகள், ஒவ்வொரு சமூகத்திற்கும் என வரையறுக்கப்பட்டிருந்த பிரத்யேக உடைகள் மற்றும் சகுனங்களில் அவர்கள் கொண்டிருந்த தீவிர நம்பிக்கை என அனைத்தையும் இவர்கள் கூர்ந்து கவனித்திருக்கிறார்கள். கவனிச்சாங்க. ஆனா இவர்கள் இதையெல்லாம் தங்களின் ஐரோப்பிய நாகரிகம் என்ற தராசுல வச்சுதான் எடை போட்டாங்க. அதாவது அவங்க பார்வையில எது சரின்னு பட்டதோ அதை வச்சு இவங்களே எடை போட்டாங்க. கச்சிதமா சொன்னீங்க. எது தங்களுடைய கலாச்சாரத்திற்கு முரணாக இருந்ததோ அதையெல்லாம் இவர்கள் விசித்திரமானதாகவோ அல்லது சற்று கீழானதாகவோ தான் முத்திரை குத்தினார்கள். இது நேர்களாகிய உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்கிறது என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் தினமும் எத்தனையோ செய்திகளை படிக்கிறீர்கள், விவாதங்களை பார்க்கிறீர்கள். ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கிறதென்றால் அந்த தகவலை மட்டும் அப்படி எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஆமாம், அந்த தகவலை யார் சொல்கிறார்கள் என்பது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. அவர்களின் பின்புலம் என்ன, அவர்களின் மறைமுகமான நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்வது எவ்வளவு முக்கியம் என்பதைதான் இந்த 17ஆம் நூற்றாண்டு குறிப்புகள் நமக்கு காட்டுகின்றன. ஒரு செய்தியின் உண்மையான முகம் அதை சொல்பவரின் கண்களுக்குள்ளேயே பாதி மறைந்திருக்கிறது. மிகச் சரியான பார்வை. அதனாலதான் வரலாற்று நூல்களை படிக்கும்போது நாம் 2 விஷயங்களை கவனிக்கணும். 1, அவர்கள் என்ன எழுதினார்கள் என்பது. மற்றொன்று, அவர்கள் அதை ஏன் எழுதினார்கள் என்பது. இந்த ஏன் என்ற கேள்விக்கான விடைதான் உண்மையான வரலாற்றை திறந்து காட்டும் திறவுகோல். எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த முழுமையான தேடலிலிருந்து நாம் என்ன முடிவுக்கு வர முடியும்? வரலாறு என்பது ஒருபோதும் ஒற்றை பரிமாணம் கொண்ட நேர்கோடு அல்ல. நாக்ஸ் போன்ற ஒரு கைதியின் உயிர்வாழும் போராட்டத்தின் வழி, பால்டேயு போன்ற ஒரு மதப்போதகரின் அதிகார வேட்கை, ரிபேரியோ போன்ற ஒரு படைவீரனின் கண்முன்னே தன் சாம்ராஜ்யம் சரிவதை பார்த்த தோல்வி மனப்பான்மை, இந்த 3ம் இன்னும் பலரின் சொல்லப்படாத கதைகளும் சேர்ந்ததே நாம் இன்று படிக்கும் வரலாறு. இந்த மூவரும் இலங்கையை ஆண்ட மன்னர்களைப் பற்றியோ அல்லது அங்குள்ள வளங்களைப் பற்றியோ மட்டும் எழுதல. ஒவ்வொரு வரியிலும் தங்களின் சொந்த மனப்போராட்டங்களையும் விட்டுச் சென்றிருக்கிறார்கள். கடந்த காலத்தை திரும்பி பார்க்கும்போது வெறும் தேதிகளையும் யார் எந்த போரில் வென்றார்கள் என்ற பெயர்களை மனப்பாடம் செய்வதை விட மனிதர்களின் உணர்ச்சிகள் மற்றும் அவர்களின் அதிகார தேவைகளின் பின்னணியில் அதை புரிந்து கொள்ள முயல்வதே உண்மையான கற்றலாக இருக்கும். 100க்கு 100 உண்மை. சரி, இந்த ஆழ்ந்த அலசலை நிறைவு செய்வதற்கு முன் வழக்கம் போல உங்கள் மனதை குடையும் ஒரு கேள்வியோடு நான் விடைபெற விரும்புகிறேன். சொல்லுங்க, நேயர்கள் சிந்திப்பதற்கான அந்த இறுதி கேள்வி என்ன? நேயர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்றைய காலகட்டத்தில் முற்றிலும் மாறுபட்ட ஒரு கலாச்சாரத்தைச் சேர்ந்த ஒரு வெளிநாட்டவர் தற்செயலாக உங்கள் ஊரில், உங்கள் தெருவில் அடுத்த 19 வருடங்கள் மாட்டிக்கொண்டால் அவர் தனது டைரியில் உங்கள் அன்றாட வாழ்க்கையைப் பற்றி, உங்கள் பழக்க வழக்கங்களைப் பற்றி என்ன எழுதுவார்? உங்களுக்கு மிகவும் சாதாரணமாக தோன்றும் எந்த விஷயம் அவரது கண்களுக்கு பெருத்த விசித்திரமாக தோன்றும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அடுத்த ஆழ்ந்த தேடலில் உங்களை சந்திக்கிறோம்.